ஓம் நமச்சிவாய. ஆன்மீக கதமா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப என்ன டைட்டில் பார்க்க போறோம்னா, கண்டென்ட் பார்க்க போறோம்னா, உங்க ஜாதகத்துல எந்த மாசத்துல நீங்க கிரிவலம் போனா நல்லது அப்படின்னு ஒரு கண்டென்ட் தான். பொதுவாக வருஷத்துல 12 மாசமும் திருவண்ணாமலை போறது ரொம்ப நல்லதுதான். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஒரேடியா போய் குவிச்சிருவாங்க அங்க. அப்படி இல்லாம உங்க ஜாதகத்துல உங்களுக்குன்னு எந்த மாசம் உகந்த மாசமோ அந்த மாசம் நீங்க போகும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த ஒரு ஜாதகத்தை லக்னத்துக்கு காரண கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் சூரியன் தான். அதுக்கப்புறம் ராசிக்கு காரக கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன். இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் முழு பவர்ல இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அதனாலதான் அவங்களுக்கு ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டம் தான் ஒதுக்கி இருப்பாங்க. சூரியனுக்கு ஒரு கட்டம் இருக்கும், சந்திரனுக்கு ஒரு கட்டம் இருக்கும். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 கட்டம் ஒதுக்கி இருப்பாங்க. ராகுகேது பச்சோந்தி கிரகன்றதுனால அவங்க எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி செயல்படுவாங்க. அது பொதுவா ஜாதக ரீதியா விஷயம் தெரிஞ்ச அந்த அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா விதி லக்னம், மதி சந்திரன், கதி கதிரவன். இப்ப விதியும் கதியும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமிங்க. இப்ப நம்ம அந்த பௌர்ணமி எந்த மாசத்துல நம்ம அந்த கிரிவலம் போனா நமக்கு நல்லது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜாதக ரீதியா பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு 2 கிரகங்களுமே சுபத்தன்மை அடைஞ்சிடும். ஏன்னா சந்திரனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, முழு பௌர்ணமியில இருக்கிற சந்திரன் குருவை விட வலுவானவர். குருவை விட ஒரு மடங்கு மேலதான் இருப்பார். அது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சந்திரன் சூரியனை நேருக்கு நேர் பார்த்து சுபத்தன்மைப்படுத்துறது நாள் தான் பௌர்ணமி. அது நம்ம இப்ப அந்த டைம்ல நம்ம போறதுனாலதான் நமக்கு பௌர்ணமியில போறது கொஞ்சம் விசேஷமா இருக்குது. இப்ப நம்ம நேரா சப்ஜெக்டுக்கு போலாம். இப்ப ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்க சூரியன் ஒரு ஜாதக கட்டத்துல எல்லாருக்கும் ஒரு இடத்துல கண்டிப்பா இருப்பார். ஏன்னா சூரியன் மாதக்கோள், மாசிக்கு 30 நாளைக்கு ஒருக்கா 30 டிகிரியை கடந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போயிருவாரு. சந்திரன் வேகமான கிரகம்னா அதுக்கு அது சந்திரன் தினக்கோள், இவர் சூரியன் மாதக்கோள். அதனாலதான் அவரு மாசம் மாசம் பயிற்சியாகி போயிருவார். கரெக்டா 30 நாளுக்கு ஒரு நாளைக்கு 1 டிகிரியை கடக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். 2.5 நாளைக்கு ஒரு கட்டத்தையே கடக்கக்கூடியவர் சந்திர பகவான். இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால தான் உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு எல்லாமே விசேஷமா இருக்கும். நிறைய பெரிய லெவல்ல சாதிச்சு அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லக்னம் அருமையா அமைஞ்சு பௌர்ணமி தான் பிறந்திருப்பாங்க. இந்த 2.5 நாள் பௌர்ணமி, அதுவும் உச்ச பௌர்ணமியில பிறந்தவங்களாம் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க. லக்னாதிபதி சுபத்தன்மை ஆயிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கிரேட் மாறி வரும். லக்னாதிபதியை பொறுத்து தான் ஒரு ஜாதகத்துல வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுல நமக்கு விதியின்படி கர்மா நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப நம்ம நேரா சப்ஜெக்டுக்கு போலாம். இப்ப சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல சூரிய பகவான் மேசத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மேசத்துல சூரிய பகவான் இருக்கிற நாள் தான் அந்த பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமி. இந்த சூரியன்றது வேற யாரும் கிடையாதுங்க. சூரியன்றது பாத்தீங்கன்னா பூமி தான். பூமி ஒவ்வொரு மண்டலத்தை நம்ம கடந்து வரும்போது அந்த சூரியனா இருக்கிற பூமி ஒவ்வொரு மண்டலத்தை கடந்து இப்படி வருவாங்க. இப்படி வரும்போது இந்த இடம் வெப்பம் நிறைந்த பகுதி. அதனாலதான் பூமி இங்கிருந்து 30 நாள் பிரிக்க கடக்கும் போது அந்த சித்திரை மாசம் பூமியோட சூடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இது வெப்பமான பகுதி இல்லைங்களா. அதனால இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. பொதுவா அந்த பௌர்ணமியில தான் வெளிச்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா உஷ்ணமான பகுதியில் இருக்கிற அந்த சூரியனுடைய கதிர்வீச்சை வாங்கி தான் சந்திர பகவான் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அதனால எல்லா பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமி சந்திரன் மிகப்பெரிய ஒளிக்கற்றைகளை அதிகமா நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால நீங்க மேஷ ராசியில உங்களுக்கு சூரிய பகவான் சித்திரை மாதம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா
மேச ராசியில தான் சூரிய பகவான் இருப்பார். 1-30 டிகிரிக்குள்ளார் இருப்பார். அப்படிப்பட்ட இடத்துல வந்து சூரிய பகவான் எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் எல்லாரும் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் 30 நாளுக்குள்ள எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். இங்க 1வது டிகிரியில கூட இருப்பாரு, கடைசியில் 30வது டிகிரியில கூட பிறந்திருக்கலாம். அமாவாசை தேய்பிரை எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல. சூரியன் உங்களுக்கு இங்க இருந்துட்டாருனாலே இந்த சூரியனை வந்து முழுசா வலுப்படுத்தணும். வழிபடுற மாசம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சித்திர மாசமா தான் இருக்கும். ஏன்னா சித்திர மாசத்துல இருக்கிற இந்த துலாம் ராசியில இருக்கிற சந்திரன் தான் சூரியனை நேருக்கு நேர் பார்ப்பாரு. அப்போ வந்து ஆத்ம காரகன், புரிஞ்சுதுங்களா? சந்திரன் வந்து இது சூரியன் வந்து வலுவடைஞ்சிருவாரு. லக்னத்துக்கு அவர் தான் அதிபதி. அதனாலதான் அவருக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. லக்னம் வந்து கிட்டத்தட்ட சூரியனுடைய வீடு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். கடகம் வந்து சந்திரனுக்கு ஒரு வீடுன்னா ராசி எங்கேயோ அவர் எங்க இருக்கிறாரோ அது பிரகாரம் ராசி. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் 2 வீடு கணக்காயிடும். புரிஞ்சுங்களா? அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது சித்திரை மாசம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்க சித்ரா பௌர்ணமி மிஸ் பண்ணாம போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வருஷம் நீங்க எந்த வருஷம் போறீங்களா நார்மலா இருக்கிற வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். நீங்க இந்த வருஷத்துல இருந்து அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வைகாசி மாசம். வைகாசி மாசத்துல வந்து சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வந்துருவாரு. இங்க இருக்கிற ஹீட்டு இங்க இருக்காது. அந்த பௌர்ணமி அந்த சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரத்துல வந்து கிட்டத்தட்ட சந்திர பகவான் கிராஸ் பண்ணும்போதுதான் வைகாசி விசாகம்னு சொல்லி எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க. இது வந்து முருகனுக்கு உகந்த நாள். ஏன்னா முருகனோட வந்து பர்த் டேட் பாத்தீங்கன்னா ஸ்டார் பாத்தீங்கன்னா வைகாசி இது விசாகம் நட்சத்திரம் தான். அதனாலதான் வந்து வைகாசி விசாகத்தை வந்து முருகன் கோயில விசேஷமும் கொண்டாடுவாங்க. நீங்க திருவண்ணாமலை போற பட்சத்துல அங்க இருக்கிற முருகன் கோயில போய் சாமி கும்பிட்டு போட்டு நீங்க வைகாசி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்க வைகாசி மாசம் கிரிவலம் வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆனி மாசம். ஆனி மாசம்ன்ற மிதுன ராசிக்கு அவர் வந்துருவாரு. மிதுன ராசியில வந்து சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து ஆனி மாசம். அந்த ஆனி மாசத்துல வந்து என்ன விசேஷம்னா நடராஜ பெருமாள் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி நிறைவு பெற்ற நாள். இது சிவனுக்கு உகந்த நாள். ஆனி மாசம் சந்திரன் வந்து தன்னுடைய நண்பரான வீட்டு குரு பகவானோட வீட்டுல இருப்பாரு. அது காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது வீடு. இந்த வீட்டுல இருக்கிற எந்த கிரகமுமே அதிகமா கெடுதல் செய்யாதுன்றது பொது விதி. அந்த ரூபத்துல வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை படைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். நீங்க ஆனி மாசம் பிறந்தீங்கன்னா அந்த மாசத்துல வர கிரிவலத்தை மிஸ் பண்ணாம நீங்க திருவண்ணாமலை போய் சுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். இந்த வருஷத்துல இருந்து அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து ஆடி மாசம். இந்த மாசம் வந்து அம்மனுக்கு உகந்த மாசம். ஏன்னா பொதுவா வந்து ஆடி மாசம்ன்றது வந்து அம்மனுக்கு உகந்த மாசம் தான் சொல்லுவாங்க. இந்த கூழ் ஊத்துறது இது மாதிரி வந்து அம்மனை வந்து திருப்திப்படுத்துற மாசம். அந்த மாசத்துல வந்து சூரிய பகவான் கடகத்துல இருப்பாரு. ஆப்போசிட்ல சந்திர பகவான் வந்து மகர ராசியில் இருப்பாரு. இந்த நாள்ல வர பௌர்ணமி வந்து ஆடி பூரம்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து உகந்த நாளா இருக்கும். ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு உகந்த நாள் இல்லைங்களா? அதனால வந்து ஆடி மாசம் வர பௌர்ணமியை வந்து நீங்க ஆடி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம போய் திருவண்ணாமலையில இருக்கிற அம்மன் கோயில்ல போய் முதல்ல சாமி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் நேரா கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷத்துல இருந்து அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆவணி மாசம். ஆவணி மாசம் சூரியன் தன்னுடைய வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டுல இருக்கும்போது அது ஒரு நிறைவை தரும். அது அந்த மாசம் வர பௌர்ணமியில தான் வந்து இந்த பிராமண சமூகத்துக்காரங்க வந்து பூணூல் மாத்திக்குவாங்க. வைதிகர்களுக்கு உண்டான முக்கியமான நாள்.
அப்போ வந்து சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து சூரியனை நேருக்கு நேர் பார்ப்பாரு. அதுதான் வந்து ஆவணி மாசம் வர பௌர்ணமிக்கு மிக முக்கியமான நாள். அதனால நீங்க ஆவணி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த நாள்ல போய் நேரா சிவபெருமான கிரிவலம் திருவண்ணாமலை போய் கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றம் கண்டிப்பா நடக்கும். நீங்க ஆவணி மாசம் பிறந்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து ஆவணி மாசத்துல வந்து கிரிவலத்தை நீங்க போயிட்டு வந்து பாருங்க, மாற்றம் கண்டிப்பா தெரியும். அதுக்கு அடுத்தபடியா புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் பொதுவா வந்து நாராயணனுக்கு உகந்த நாள், உகந்த மாசம். அதனாலதான் வந்து சூரியன் வந்து என்ன இதுலன்னா கன்னி ராசியில வந்து பிரவேசிப்பார். இந்த டைம்ல வந்து சந்திர பகவான் இன்னொரு குருவோட சுபரோட வீட்டுல இருந்து நேருக்கு நேர் பார்ப்பார். அதனால நீங்க வந்து புரட்டாசி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போட்டு அந்த டைம் வந்து நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். இந்த வருஷம் அதை மிஸ் பண்ணாம நீங்க புரட்டாசி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா புரட்டாசி பௌர்ணமியை மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஐப்பசி. ஐப்பசி மாதம் பொதுவா வந்து சூரியன் இங்க நீச்சம் அப்படி சொல்லுவாங்க, புரிஞ்சுதுங்களா? அந்த நீச்சம் எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. ஏன்னா உச்ச குருவுக்கு மேல இருக்கிற சந்திரனுடைய பார்வைப்பட்டு இந்த நீச்ச கதியே வந்து அவருக்கு வந்து ரெக்கவர் ஆயிடும். இந்த இந்த நாள்ல தான் வந்து எல்லா சிவன் கோயில்லையுமே காய்கறி பழம் அரிசி சாதத்தை வச்சு அலங்காரம் பண்ணி அன்னதானம் போடுவாங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள், எல்லா சிவாலயங்களும் இது கண்டிப்பா நடக்கும். நீங்க ஐப்பசி மாசம் ஒரு வேளை பிறந்திருந்தீங்கன்னா இந்த சூரியனோட நீச்சகதி எல்லாம் எதுவுமே இல்லாம கோச்சார சந்திர பகவானுடைய முழு பவர் கிடைக்கும் அந்த டைம் வந்து சூரியனுக்கு. அதனால அந்த மாசம் நீங்க வந்து கண்டிப்பா ஐப்பசி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா ஐப்பசி மாசம் நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த வருஷத்துல இருந்து நீங்க அதை செய்யுங்க. அதுக்கு அடுத்தபடியா கார்த்திகை மாசம். கார்த்திகை தீபம் மிகப்பெரிய விசேஷம். திருவண்ணாமலையில வந்து சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்தபடியா பெரிய லெவல்ல வந்து கொண்டாடுற ஒரு தீபம் தான் கார்த்திகை தீபம். இங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்னு இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து விளக்கேற்றுவாங்க. அப்படி ரொம்ப மகத்துவமான நாள். திருவண்ணாமலைனாலே முக்கியமா அந்த மகாதீபம் தான் எல்லாருக்குமே கண்ணுக்கு முதல்ல வந்து நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாசம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வர பௌர்ணமிய மிஸ் பண்ணாம அந்த நாள் வந்து நீங்க கிரிவலம் வந்து பாருங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றம் ஏற்படும். இந்த டைம்ல என்ன எப்படி இருப்பாருன்னா ரிஷபராசியில வந்து சந்திரன் வந்து பொதுவா உச்சம், அது பௌர்ணமி சந்திரனா இருந்து உச்சமா இருந்து சூரியனை பாக்குறாரு, புரியுதுங்களா? அது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா சந்திரனுக்கு வந்து இந்த இடம் உச்சஸ்தானம். அந்த உச்ச சந்திரன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா செய்வாரு. கார்த்திகை மாசம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து போயிட்டு வாங்க, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த வருஷம் மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. அடுத்ததா மார்கழி மாசம். மார்கழி பௌர்ணமி வந்து பொதுவா வந்து மிகப்பெரிய நல்ல மாசம். ஏன்னு கேளுங்க, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லுவாரு நாராயண பெருமாள். அந்த நாள்ல தான் வந்து ஆண்டாள் வழிபாடு ஃபேமஸ். எல்லா கன்னி பெண்களும் வெளியே வந்து கோலம் போடுவாங்க. கோல அலங்காரம் ஒரு விசேஷம் எல்லா கோயில்லையுமே தனியா நடக்கும். அந்த மாசம் நீங்க மார்கழி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா அந்த மாசம் வர பௌர்ணமியை வந்து நீங்க நல்லபடியா போய் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில்ல பார்த்துட்டு நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது உங்களுக்கு சகலவித மாற்றமும் கண்டிப்பா நடக்கும். நீங்க மார்கழி மாசம் பிறந்தவரா இருந்தா இந்த வருஷத்துல இருந்து நீங்க மார்கழி மாசம் வந்து கிரிவலம் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியா தை மாசம். இதுதாங்க
உலகத்துல வந்து எல்லாரும் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல வரக்கூடிய பௌர்ணமி வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது. அதனால நீங்க தை மாசம் பிறந்திருந்தீங்கன்னா தை மாசம் வர பௌர்ணமிய மிஸ் பண்ணாம நீங்க வந்து திருவண்ணாமலை போய் அங்க இருக்கிற ஒரு முருகன் கோயில்ல நல்லபடியா சாமி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷத்துல இருந்து நீங்க அதை ட்ரை பண்ணீங்க. அடுத்ததா மாசி மாசம். இந்த மாசம் வந்து சந்திரன் தன்னுடைய வீட்டுல இருக்கிற பௌர்ணமி சந்திரனை சூரிய பகவான் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய காலம் தான் இந்த மாசி மகம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கிற குளத்துல வந்து நம்ம நீராடுறது, கடல்ல நீராடுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால நீங்க மாசி மாசம் பிறந்திருந்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கிற ஏதாவது ஒரு கோயில்ல போய் குளிச்சுட்டு நீங்க வந்து கிரிவலம் வந்து பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா நடக்கும். கடைசியா பங்குனி மாசம். பங்குனி மாசத்துல வந்து சூரிய சந்திரர்கள் நேருக்கு நேரு கன்னி ராசியில வந்து சந்திரனும் மீன ராசியில வந்து சூரியனும் இருப்பாங்க. அந்த மாசம் தான் வர பௌர்ணமி பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க. இது என்ன ஒரு பெரிய விசேஷம்னா கடவுளுக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த பங்குனி மாசம். அதனால வந்து சுபகாரியம் நடக்கக்கூடிய, கடவுளுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய மாசம். அதனால நீங்க கோயில்கள்ல வந்து இந்த மாதிரி திருக்கல்யாணம் பார்த்துட்டு கூட திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க பங்குனி மாசம் பிறந்தவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வருஷத்துல இருந்து இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லது நடக்கும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ பத்தின கமெண்ட வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.